வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் 5 இயர்ஸ். எந்த கம்பெனிக்கு போனீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன பேப்பர்லையாவது இதை ஒட்டி வச்சுருப்பாங்க 5 இயர்ஸ் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் அதை போய் பார்க்குறதே இல்லை, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வர்ற பசங்க வேணுன்னா அதை போய் பார்க்குறாங்க, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விட வாட்ச் பார்க்குறாங்க, அதோட அவங்கள விட்டுறாங்க. ஸோ அப்படி என்ன தான் அந்த கான்செப்ட் 5 இயர்ஸ்னால் ஏதோ ஒன்று யாருக்கோ சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது ரொம்ப சில பேர் என்ன அது என்னென்னமோ சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு தான் நினச்சிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி 5 இயர்ஸ்னால் என்ன, அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். 5 இயர்ஸ் அப்படின்றது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வேலையை சிம்பிள் ஆக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் அந்த 5 இயர்ஸ் அப்படின்றது. கம்பெனி எந்தளவு நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் அந்த கான்செப்ட். ஸோ இதில் 5 இயர்ஸ் ஜாப்பனீஸ் வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை இப்போ இங்கிலீஷ்லேயும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த ஜாப்பனீஸ் வார்த்தையை தான் யூஸ் பண்ண முடியல, இங்கிலீஷ் வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இங்கிலீஷ் வார்த்தையை வச்சு நம்ம இப்போ பார்ப்போம். முதல் எஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, சார்ட் அப்படின்றது தான் முதல் எஸ். ரெண்டாவது எஸ் செட் இன் ஆர்டர். மூணாவது எஸ் பார்த்திங்கன்னா ஷைன். நாலாவது எஸ் ஸ்டாண்டர்டைஸ். அஞ்சாவது எஸ் சஸ்டைன். இதில் சார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கம்பெனியில் உள்ளக்க பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பொருள் இருக்கும். தேவையானது இருக்கும், தேவையில்லாத இருக்கும், நிறையா இருக்கும். இதில் தேவையானது எது, தேவையில்லாத எது அப்படின்னு பிரித்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஷார்ட் அப்படின்றது. நிறையா கிடக்கும். அது டூல்ஸாக இருக்கலாம், பழைய டூல்ஸ் இருக்கலாம், புது டூல்ஸ் இருக்கலாம், இப்போ யூஸே இல்லாமல் இருக்க ஸ்பேர்ஸ் இருக்கலாம், எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இதில் இப்போ நம்மளுக்கு எது எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத மூட்டை கட்டி பின்னாடி போட்டுடணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் எஸ். ரெண்டாவது எஸ் பார்த்திங்கன்னா செட் இன் ஆர்டர். செட் இன் ஆர்டர் அப்படின்றது அடுக்கி வைக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. அடுக்கி வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுதான் செட் இன் ஆர்டர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைல் ரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஆஃபீஸில் ஃபைல் இருக்கும், ஃபைல் ரேக் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வச்சுருப்பாங்க. பார்த்துறீங்களா, மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் எப்படி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும், ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷன் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும், குவாலிட்டியில் குவாலிட்டி டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் செட் இன் ஆர்டர். ரெண்டாவது எஸ். மூணாவது எஸ் அப்படின்னா, ஆயுத பூஜைக்கு அப்போ என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். இந்த க்ளீன் பண்ணுறேன் இல்லையா, இதுதான் மூணாவது எஸ். கூட்டுறது, பெருக்கிறது, துடைக்கிறது, இது எல்லாமே. இப்போ இந்த பண்ணுறேன் இல்லையா அந்த மூணாவது எஸ்ஸு, இந்த மூணாவது எஸ்ஸு சைன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் கூட்டுறது துடைக்கிறலாம் என்னையாவது வருஷத்தில் ஒரு நாள் பண்ணக்கூடாது, டெய்லி பண்ணணும். இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டம் முன்னாடி போய் உட்காருங்க அப்படின்னா சிஸ்டத்தை துடைக்கணும், டெய்லி துடைக்கணும். அதை வருஷத்தோட ஆயுத பூஜை வந்தால் தான் துடைக்கணும் அப்படின்னு கிடையாது, டெய்லி துடைக்கணும், டெய்லி க்ளீன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறேன் இல்லையா, இதுதான் ஷைன் அப்படின்றது. நாலாவது இஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ். இந்த ஸ்டாண்டர்டைஸ்க்குள்ளே இன்னொரு கம்ப்ளீட் கான்செப்ட் உள்ளே வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3C அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்றது. 3C கான்செப்டில் என்ன தாண்டா சொல்கிறாங்க, 3C அப்படின்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் இந்த ஸ்டாண்டர்டைஸ்க்குள்ளே நம்ம போக முடியும். ஸோ அப்போ 3Cனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் கண்டெய்னர், கான்ஸ்டன்ட் லொக்கேஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி. இதில் கான்ஸ்டன்ட் லொக்கேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கான்ஸ்டன்ட் லொக்கேஷன் அப்படின்னா, ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஏரியா இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு ஏரியா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ டெஸ்பேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஏரியா வச்சுருப்பாங்க, டெஸ்பேட்ச் பார்ட்டெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஏரியா வச்சுருப்பாங்க. ஸோ அப்புறம் ரிஜெக்ஷனுக்குன்னு ஒரு ஏரியா வைப்பாங்க. இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இந்த இடத்துல தான் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ரிஜெக்ஷன் பார்த்தா இந்த இடத்துல தான் வைக்கணும், அப்படியே ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். எஃப்ஜி பார்த்தா அது இந்த இடத்துல தான் வைக்கணும், ஃபினிஷ்டு குட்ஸ் பார்ட் இருக்கா, இது இங்கே தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, இதுதான் கான்ஸ்டன்ட். ஏன்னா ஒரு நாள் ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல வச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தேடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடணும், இதுதான் கான்ஸ்டன்ட் லொக்கேஷன். ரெண்டாவது, கான்ஸ்டன்ட் கண்டெய்னர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கான்ஸ்டன்ட் கண்டெய்னர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணுறீங்களா பின்னு, அந்த கான்ஸ்டன்ட் கண்டெய்னர் பின் அப்படின்றது தான் அந்த கான்ஸ்டன்ட் கண்டெய்னர் அப்படின்றது. அந்த பின்னு ட்ரே இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா 10 கலர் 15 கலரில் பின் வச்சுருப்பான். எதுக்கு 10 கலர் 15 கலரில் பின் வச்சுருப்பானே தெரியாது. உள்ளாக்க எடுத்து லைனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எது ஓகே ஜாப் எது நாட் ஓகே ஜாப்னே தெரியாது. சரியா, சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 3 கலரில் வச்சுருப்பான். இது ஓகே ஜாப்பா நாட் ஓகே ஜாப்பா அப்படின்றது தெரியாமல் குழம்பி போயிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் பின்னை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். பின்னை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு கலரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கலரை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக கம்பெனிஸ்லாம் என்ன கலர் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிஜெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க, ரீஒர்க்குக்கு எல்லோ கலர் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி
ட்ரேயோட கலரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாம் கலர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பின்னோட சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 சைஸில் பின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 7, 8 சைஸில் எல்லாம் வந்து பின் யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு சைஸ் அல்லது 2 சைஸ், மேக்ஸிமம் ஒரு சைஸில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே சைஸில் நீங்கள் வைக்கும்போது அதில் யூஸ் பண்ணுறீங்களா, ஒரு பார்ட் இந்த ட்ரேயில் கொட்டுறோம் அப்படின்னா, அந்த பார்ட்டை வந்து ஒரு ட்ரேயில் வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறோம் அப்படின்றது ஈஸியாக நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் குவான்டிட்டியில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பின் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பின்னில் இவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி. நம்ம கான்ஸ்டன்ட் கண்டெய்னர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அதில் போடுற குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் கண்டெய்னர், கான்ஸ்டன்ட் லொக்கேஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி, கரெக்டான அளவு, சரியா? சரி, ஒரே மாதிரியான அளவு இருக்கணும், ஒரே மாதிரியான கொள்கலன் அதாவது பின் இருக்கணும், ஒரே எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த 3Cயோட கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் நம்ம ஸ்டாண்டர்டை சொல்லுவோம். இதில் இன்னொன்று என்ன அடங்கு அப்படின்னா, இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே முக்கால்வாசி இதை எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பின்னில் வந்து ரிஜெக்ஷன் ஜாப் தான் போடணும், இந்த பின்னில் வந்து ரீவொர்க் ஜாப் தான் போடணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். இது எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸை தான் போடணும் அப்படின்றது இந்த 5Sல ஒரு ரூலாகவும் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டைஸ். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சஸ்டைன். சஸ்டைன் அப்படின்றது நிலைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ரூல்ஸை போடுறது மட்டும் பத்தாது, அந்த ரூல்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது பேர் தான் சஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா 3 ரூல்ஸு, அந்த 4 ரூல்ஸு, அந்த 4 ரூல்ஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்ன சொன்னமோ அந்த 4 ரூல்ஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தான் இந்த சஸ்டைன். க்ளீன் பண்ணுறதுனா ஒரு நாள் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ண வேண்டும் அப்படின்றதும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வர்ற தேவையானது தேவையில்லாத பிரித்து வைக்கணும். ஒவ்வொரு தடவை ஒரு ஃபைல்லேருந்து ரேக்லேருந்து ஃபைலை எடுத்தாலும் அந்த ஃபைலை திருப்பி அதே இடத்துல வைக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இதுதான் சஸ்டைன் அப்படின்றது. ஓகேங்களா? இதுதான் 5S. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.